வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலா ரெடி பண்ணிட்டு தான் நம்ம அடுப்புலேயே வைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை அரைச்சி எடுத்துருக்கேன். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம். இது கூடயே 50 கிராம் புளி ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். இந்த டைமில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்திக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்கணும். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். இது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கல்லுப்பு, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா ஃபுல்லாக நல்லா கலக்கி விட்டாச்சு. இந்த டைமில் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா கூடவே நம்ம வெட்டி வச்சுருக்கிற காயை போட்டுக்கலாம். ஒரே ஒரு முருங்கைக்காய், ஒரு 3 கத்திரிக்காய். நம்ம மீன் குழம்புல காய் போட்டு செஞ்சாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய் நல்லா வேகிற வரைக்கும் குழம்பு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போது நம்ம போட்டிருக்கிற காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் மீனை உள்ளே போட்டுக்கலாம். மீன் போட்டோன்னே குழம்ப ரொம்ப மெதுவாக கிண்டி விடுங்க. மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு வெந்தயம் நல்லா பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கொதிச்சிட்ருக்கிற மீன் குழம்பு மேலே நம்ம தாளித்து வச்சுருக்க கருவேப்பிலை ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.